இன்றைக்கி வந்து நம்ம ஆர்ட்க்கு எப்படி கிரிட் கரெக்டாக போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் டவுட் இருக்கும், எப்படி அந்த கிரிட் போடுறது, பேஜ் வச்சு போடுறதா இல்லை வந்து ஸ்கேல் சைஸை வச்சு போடுறதா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். எனக்குமே ஸ்டார்டிங்கில் எனக்கும் அது இருந்தது தான். இப்போது ஓரளவுக்கு நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த கற்றுக்கிட்ட விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கிரிட் பண்ணுறதுக்கு ஆர்ட் ஆப் தேவை. அந்த ஆப்பில் போய் தான் வந்து நம்ம கிரிட் வந்து மேக் செஞ்சுக்க போகிறோம். நமக்கு எப்படி வேணும், எந்த சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் யூஸ் பண்ணுற கிரிட் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப், அதை நான் வந்து காட்டுறேன். அந்த ஆப் தான் ஃபஸ்ட்டு விஷயம். அப்புறமா செகண்ட் விஷயம், நீங்கள் எந்த ஆர்ட் வந்து ஃபஸ்ட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எந்த ஆர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆர்ட்டு அந்த ஆப்பில் வந்து சைஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி A4 ஷீட் சைஸில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்க போகிறீங்க. ஸ்டார்டிங்கில் நான் வந்து யூஸ் பண்ணுறது இந்த பக்கம் வந்து 7, இந்த லென்த்து வந்து 10. இந்த பிரிண்ட் அவுட் வச்சு இதில் வந்து டாட் வச்சுக்கணும். தெரியுதா? இந்த பக்கமும் வச்சுக்கணும், கீழே இங்கேயும் வச்சுக்கணும். அதே மாதிரி 4 சைட்ஸ் நம்ம வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் ஒரு லைன் போடணும். கீழே இந்த பிரிண்ட் அவுட் இருக்குது, மேலே இந்த A4 ஷீட் நான் வச்சுக்க போகிறேன். நீங்களுமே வந்து 7 to 8 கிரிட் தான் போடணுன்னு இல்லை. நீங்கள் எவ்வளோ நிறைய வந்து கிரிட் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு வரைகிறதுக்கு இருக்கும். ஸோ நான் வந்து 7, 10 போடுவேன். உங்களுக்கு வந்து 10 போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை அதுக்கு கீழே போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை அதுக்கு மேலே வந்து நிறைய ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதோ இந்த லென்த்லேயுமே வந்து இந்த பாக்ஸை ஒன்றா மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட பர்ஃபெக்டான கிரிட் வந்து பண்ணுறது. கிரிட் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஆர்ட்டில். அது தப்பாக போச்சுன்னா எப்படி இருக்கும்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் தப்பாக போட்டு நல்லா வராத ஆர்ட் இருக்குது. நீங்கள் கிரிட் தப்பாக போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணி வரைஞ்சாலுமே ட்ராயிங் சொதப்பல் தான் வரும். எப்போவுமே கிரிட் ஆர்ட் யூஸ் பண்ண, அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிரிட்டை கரெக்டாக பார்த்து போடணும். அதனால தான் நான் வந்து எனக்கு சொதப்பின ஒரு ஆர்ட் காட்டுறேன், நல்லா இருக்கிற ஒரு ஆர்ட்டையும் நான் காட்டுறேன். இதுதான் வந்து நான் சொதப்பின ஒரு ஆர்ட். அதை வந்து நான் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி சப்பியாக வரும். நான் கிரிட்டை தப்பாக போட்டனால ஒரு மாதிரி அது போயிடுச்சு. இது வந்து கிரிட் தப்பாக போய் எனக்கு அப்படின்னான ஒரு ஆர்ட். இது நல்லா இருக்கிறதே சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ரியலிஸ்டிக் போர்ட்ரேட் பண்ணேன் ஒரு ஆர்ட். இது வந்து நான் நினச்சி பார்க்கல, நல்லா வந்துச்சு. ஸோ இது வந்து கிரிட் கரெக்டாக போட்டனால நல்லா வந்து ஒரு ஆர்ட். அதே மாதிரி இந்த டாப்பியுமே அப்படி தான். அது கரெக்ட் அந்த அந்த பிக்சர் வரைஞ்சி கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வரைஞ்ச 2 பிக்சர்ஸ், ரெண்டுமே வந்து நான் கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வரைஞ்ச 2 ஆர்ட். இதுக்கும் அதுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அதனால தான் கிரிட்டு வந்து கரெக்டாக போடணும். நீங்கள் கிரிட்டு வந்து கரெக்டாக போட்டிங்கனாலும் உங்கள் ஆர்ட் வந்து நல்லா வந்துடும், ரிசல்ட் நல்லா வந்துடும். எனக்கு தெரிஞ்சு கிரிட் ஆர்ட் மெத்தட் தான் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தட் நீங்கள் ட்ராயிங் பண்ணும்போது. எனக்கு தெரிஞ்சு எல்லா டெக்னிக்கில் கிரிட் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கிற ஆர்ட் மெத்தட்.